அடுத்ததாக பக்கம் 371 375. இந்த 5 பக்கத்தில் இன்ஷா அல்லாஹ் சூரா ஷூரா நிறைவடைய போகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டு அவருடைய பிரச்சாரத்தை பற்றி எல்லாத்துல ஆரம்பிச்சானா அவர்களே அந்த மக்கள் எல்லாம் பொய்ப்பித்த பிறகு துவா செஞ்சாங்க. ஃபஃப்தஹ் பைனி வ பைனஹும் ஃபத்ஹா, யா அல்லாஹ் எனக்கும் இவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி வெற்றியை தருவாயாக நாம் துவா செய்ய, அல்லாஹ் தஆலா ஃபஅன்ஜைனாஹும் மஅஹு, அவரையும் அவரோடு கூட இருந்தவரையும் நாம் காப்பாற்றினோம். எதில் ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட அந்த கப்பலில் காப்பாற்றினோம். சும்ம அக்ரக்னா பஅதுல் பாக்கின், மீதமுள்ள இறை நிராகரிப்பாளர்களை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இன்ன ஃபீ ஸாலிக லஆயா, இதில் நிச்சயமாக பாடம் படிப்பினை உண்டு. வமா கான அக்ஸருஹும் முஃமினீன், ஆனால் அதிகமான மக்கள் ஈமான் கொள்வதில்லை. ஆக இந்த சூறால் அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிற ஸ்டைல் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். ஒரு சூறால ஒரு ஸ்டைல் அல்லாஹ் தஆலா மேற்கொள்வான். அதில் பாடம் படிப்பினையும் நினைவூட்டுதலையும் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் கதபத் ஆதுல் முர்சலீன், ஆது கூட்டத்தார்கள் ஹூத் எனக்கூடிய நபி அனுப்பப்பட்ட போது அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அவர்கள் அழகா பிரச்சாரம் செஞ்சாங்க, நான் உங்களுடைய இறை தூதராக இருக்கேன், அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுங்க, ஃபத்தகுல்லாஹ் வஅத்தீஊன், அல்லாஹ்வுக்கு பயந்து என்னை கட்டுப்படுங்கள், உங்களுக்கு இந்த பிரச்சாரத்துக்கான எந்த கூலியும் கேட்கல என்றெல்லாம் சொல்லி பேசினாங்க. இந்த வார்த்தையெல்லாம் மற்ற நபிமார்களும் அல்லாஹ் தஆலா சொன்னதாக சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்தந்த நபிமார்கள் தனிப்பட்ட முறையில் அந்த கூட்டத்துக்கு சொன்ன சில விஷயத்தை இடம்பெற செய்கிறான். இப்படி தான் இங்கே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன சொன்னாங்க இவங்க தனிப்பட்ட முறையில் அப்படின்னா, இது மற்ற சூழலை நம்ம பார்த்துருக்க முடியாது. அப்போ வந்ததே வருது நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு வரலாறை திரும்ப வேறு சூறாவில் சொன்னால் வேறு சில கூடுதலான சில விவரங்களை தருவான், அல்லது அதில் அவங்க மேற்கொண்ட விதத்தில் ஒரு மாற்றம் என்ன என்பதை பற்றி மனதில் சொல்லி தருவோம். அந்த பாட படிப்பினுடைய நம்ம பார்க்கணும். சரியா? இதில் கூடுதலாக சொல்கிறாங்க என்னன்னா, நீங்கள் உயர்வான சில தூண்களை போன்ற விஷயங்கள்லாம் இவங்க கட்டினாங்க. நல்ல வலிமையானவங்க தானே, கட்டி அங்கே உட்காந்துக்கிட்டு போகிறவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி உட்காந்து கேலியில் ஈடுபடுறது, இந்த மாதிரிலாம் கட்டி வச்சுருந்தாங்க. தத்தகுதுன்னு மசானியலாலையும் தஹ்லூதுன்னு, ஏதோ நிரந்தரமாக அந்த உலகத்தில் வாழ போகிற மாதிரி பெரிய பெரிய மாளிகை கட்டி அதை ரொம்ப ஜோடிச்சிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் என்ன? பதஷ்தும் ஜப்பாரின், யாரையாவது நீங்கள் அணுகினால் அவர்களை நீங்கள் சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் ரொம்ப மோசமாக அவங்கள நீங்கள் நடந்துக்கிறீங்க, வலிமை எல்லாத்தில் தந்திருக்கனால, இப்படியெல்லாம் அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி அல்லாஹ்க்கு பயப்படுங்க, அல்லாஹ் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஒரு நேமத்தை, குழந்தை பாக்கியத்தை, தோட்டம் துறவுகள் எல்லாம் தந்திருக்கிறான். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறனா அல்லாஹ்வுடைய அதாப் வந்துருமோ நான் பயப்படுறேன் அப்படின்னு ரொம்ப பணிவோடு சொன்னாங்க. இவ்வளோ பரிவோடன்னு சொல்லலாம், ஒரு இரக்கத்தோடு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? பாலு செவன் அழின அவாழ்த்த அம்லம் தக்கும் மினல் வாயுதீன், நீங்கள் எங்களுக்கு உபதேசம் செஞ்சாலும் செய்யாட்டியாலும் பேசாட்டியாலும் ஒன்று தான், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். ஓகே, இன்ஹாத இல்லா ஹொருக்குல் அவளி, முன்னாடி வந்த மக்கள் நிறைய பேர் இப்படிலாம் உபதேசம் செஞ்சாங்க, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சும்மா உபதேசம் செஞ்சுட்டு இருக்காதீங்க. வாவா நஹ்னு முஅzzபி, நாங்கள் எல்லாம் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. பொதுவாக அந்த உபதேசத்தை பிடிக்கலன்னு சொல்லவே கூடாது, அல்லாஹ்க்கு இது பிடிக்காது. ஆனால் நிறைய பேருக்கு நீ அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது. அட்வைஸ் பண்ண வேண்டாருப்பா, அட்வைஸா எனக்கு அட்வைஸா அப்படின்னு நம்ம நிறைய பேர் மூஞ்சை காட்டுவோம். நல்ல உரையை சொன்னால், நல்ல செய்தி சொன்னால் யார் சொன்னாலும் கேட்டுக்கணும். ஏன்னா எல்லா நபிமார்களும் நாசிஹின்னு சொன்னாங்க. நாங்கள் அதாவது சூரா ஹூதுலலாம் நம்ம பார்த்துருப்போம், நாங்கள் நலம் விரும்பிகளாக உபதேசிகளாக இருக்கிறோம் தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு உபதேசம் செய்கிறதே பிடிக்காதே அப்படின்னு நபிமார்கள் சொல்லி காமிச்சு அதில் சொல்லி காட்டுறான். இது ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதனால் என்றைக்குமே அட்வைஸ் இருக்கக்கூடாது. அது நம்ம செயல்படுத்தாமல் இருக்கலாங்கிறது வேறு. ஆனால் அது என்றைக்குமே கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அட்வைஸே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பான ஒன்று. சரி, அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவங்க எல்லாம் அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சமூது கூட்டத்தார்கள் கூட சாலிஹை பொய்ப்பித்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவா அதே தான், நான் இறை தூதராக இருக்கேன், எனக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயப்படுங்க, உங்களிடத்துல எந்த கூலியை நான் கேட்கல. அதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அச்சுத்துரக்குன ஃபீமா ஹாஹுனா ஆமீனின், என்ன அப்படியே நீங்கள் இப்போ இருந்துட்டு இருக்கிற மாதிரி சந்தோஷமாக நிரந்தரமாக இருந்தெல்லாம் நினச்சிக்கிட்டீங்களோ, ஃபி ஜன்னாத்தி ஒயூன், நீங்கள் எல்லாம் நிறைய தோட்டங்களையும் நிறைய என்ன சொல்கிறது ஊற்றுகளையும் எல்லாத்தில் உங்களுக்கு தந்திருக்கான், நிறைய விளைச்சல் நிலங்களை தந்திருக்கிறான், பூத்து குலுங்கக்கூடிய குலையாக பூத்து குலுங்கக்கூடிய நிறைய தோப்புகளை தந்திருக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இதிலலாம் அப்படியே ஆண்டாண்டுக்கு நம்ம காலகாலத்துக்கு இருக்க போகிற நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, மலைகளிலிருந்து குடைந்து நீங்கள் வீடுகள் எல்லாம் திறமையை உருவாக்குறீங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இதில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களோ, ஃபத்தகுல்லாஹ வஅத்தீஊன், அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், இதற்கெல்லாம் நன்றி செலுத்தி அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள் என்றவர்கள் அறிவுரை சொன்னபோது அவங்க சொன்னாங்க, காலு இன்னமா அன்த மினல் முஸஹரின், யாரோ செம்மையாக ஒரு சூனியம் வச்சிட்டாங்க, என்னென்னவோ நீங்கள் எங்ககிட்ட பெண்ணாத்திட்டு இருக்கிறீங்க, சூனியம் வச்சிட்டாங்களோ, நீங்கள் எங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதர் தான், சரியா, வஹி வருது இறை தூதுன்னு சொல்கிறவர்களெல்லாம் வச்சுக்காதீங்க என்று அவர்கள் சொன்னார்கள். சரி, ஒரு ஆதாரத்தை வேணால் கொண்டு வாங்க, பேசலாம், பார்க்கலாம், நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றாங்க. பாலு ஹதீனா கச்சுன், இந்த அல்லாஹ் கேட்ட நீங்கள் கேட்ட அல்லாவுடைய ஆதாரம் வந்துருச்சு. பாறையை தட்டினாங்க, பாறையிலேருந்து ஒரு அழகான பெண் ஒட்டகம் வந்தது. ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, லஹா ஷிருபுன் வழக்கும் ஷிருபுன்
ஷிர்பு யோமி மாலும், அது ஒரு நாள் தண்ணி குடிக்கும், அந்த நாளில் நீங்கள் உங்கள் ஒட்டகத்தை நீங்கள் அனுப்பக்கூடாது, மற்ற ஒட்டகங்கள்லாம் ஒரு நாள் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அந்த ஒட்டகத்தை அவர்கள் அறுத்து விட்டார்கள். அறுத்த பிறகு அல்லாஹ்வுடைய அதாப் வந்தபோது அவர்கள் கை செய்தப்பட்டார்கள். என்ன புண்ணியம், நீ அதாபை பார்த்து கை செய்தப்படுவதில் என்ன புண்ணியம் என்றால் அதெல்லாம் கேட்குறான். அடுத்து லூத் அலைஹிஸ்ஸலாமை அவருடைய சமூகம் பொய்ப்பித்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாவாவை அல்லாஹ் அதே மாதிரி சொல்கிறான், உங்களிடத்தில் ஒரு இறை தூதராக நான் வந்திருக்கிறேன், அல்லாவுக்கு அஞ்சு நீங்கள் என்னை கட்டுப்படுங்க, உங்களிடத்தில் எந்த கூலியை நான் கேட்கல, ஆண்களிடத்தில் உங்களுடைய ஆசையை நீங்கள் தீர்த்து கொள்வதற்காக வராதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பெண்களை ஜோடிகளாக படைத்திருக்கான், நீங்கள் எல்லாம் வரம்பு மீறும் கூட்டத்தார்களாக இருக்கிறீங்க. 372 சரிங்களா, அவ்வளோ நேரம் நம்ம பார்த்து 372. அடுத்து 373க்கு வாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, லூத்து இப்படி எங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதை விடல, உங்களை நாங்கள் விரட்டிடுவோம், அடித்து விரட்டிடுவோம் என்பதாக அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்கிறேன், உங்களோட செயலையெல்லாம் நான் ரொம்ப வெறுக்கிறேன் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி, யா அல்லாஹ் என்னை நீ காப்பாற்றுவாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இல்லை ஆனால் ஒரு கிழவியை தவிர அப்படிங்கிறான். அவங்களுடைய மனைவி வயது முதிர்ந்த ஒரு கிழவியாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களும் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதவர்களாக இருந்தனால அவளும் பிடிக்கப்பட்டால் அவரோடு சேர்த்து அனைவர் மீது நாம் மழை பொழிவித்தோம். என்ன மலை, கார் மேக மலையா இல்லை, அவர்கள் மீது நாம் மழை பொழிவித்தோம். அந்த மலை கொடிய மலையாக அவர்கள் மீது அமைந்தது. அவர்களை இந்த உலகத்தார் அனைவருக்கும் அத்தாட்சி ஆக்கணும். போன சூறால கூட நம்ம சொன்னோம்ல, அல்லாஹ் கேட்டான்ல, அதாவது நீங்கள் மக்கத்து முஷ்ரிக்கீன்களே, நீங்கள் பயணம் செஞ்சு போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு சமீபத்தில் அழிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தாரை பார்க்குறீங்கன்னு. யார்? லூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகம் அழைக்கப்பட்டது ஷாமில். அது அல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க. இது ஒரு அத்தாட்சியாக உலக மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஆக்கியிருக்கா. நிறைய மக்கள் ஈமான் கொள்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கذب أصحاب الأيكة المرسلين, அதாவது அஸ்ஹாபுல் ஐக்கா என்பது பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தது. தோப்புக்காரர்கள், தோட்டத்துக்காரர்கள் யாருன்னா மதியன் வாசிகள், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம். அவர்கள் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமை பொய்ப்பித்தார்கள். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவாவும் சேம் ஸ்டாண்டில் தான் இருந்தது. என்ன, நான் உங்களிடத்தில் ஒரு இறை தூதராக இருக்கிறேன், அல்லாஹ்வை பயந்து எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், உங்களிடத்தில் இந்த பிரச்சாரத்துக்காக இந்த கூலி காசு பணம் நான் கேட்கல என்று சொல்லி அவங்க அந்த சமூகத்தில் இருந்த தவறு என்ன, அளவை நிறுவனம் மோசடி செஞ்சது. அளந்து கொடுக்கறது எடை போகிறதுல மோசடி செஞ்சாங்க. அவுஃபுல் கையில் வேலை தக்கூன் மினல் முஹ்சிரி, நீங்கள் ஏமாத்தாதீங்க, நியாயமான முறையில் நீதமான முறையில் நீங்கள் அளவை நிறுவை நீங்கள் செய்யுங்க என்றெல்லாம் சொல்லி குழப்பம் விளைவிக்காதீர்கள் மக்களுக்கு மத்தியில் என்று சொல்லி அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான், உங்களையும் உங்கள் மூதாதையர்களையும் படைத்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் அழகாக பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த பேரும் என்ன, இன்னமா அன்த மினல் முஸஹரின், நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறீங்க போல தெரியுது, நீங்கள் எங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதர் தான், உங்களை நாங்கள் பொய்ப்பிக்கிறோன்னு சொல்லி பொய்ப்பிச்சாங்க. நாங்கள் உங்களை பொய்யர்னு தான் சொல்லுவோம், நீங்கள் தூதுவரெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி நீங்கள் தூதர்னா வானத்திலிருந்து எங்களுக்கு அதாப் வரணும், வானத்திலிருந்து அதாப் எங்கள் மேலே கொட்டுங்க பார்ப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ நாங்கள் உங்களை உண்மை என்று உண்மைப்படுத்துகிறோம், அப்போ தான் நீங்கள் உண்மையாளர் என்றவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் பொய்ப்பித்ததின் காரணத்தினால் வானத்திலிருந்து அவங்க கேட்ட மாதிரி அதாபு கொடுத்தான். அல்லாஹ் எப்படி சொல்றேன்னா, ஃபகதபூஹு, அவர்கள் கடைசி வரைக்கும் பொய்ப்பித்தார்கள். ஃபஹதஹும் அதாபு யௌமி துல்லா, அந்த நிழலுடைய நாளில் அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள். நிழலுடைய நாள்னா ரொம்ப வெயில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினானா, ரொம்ப வெயில் ஏற்படுனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு மேகம் வரணுமே, மழை வரணுமே அப்படின்னு எதிர்பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் கார் மேகத்தை அல்லாஹ் அவர்கள் மீது கொண்டு வந்தான், மழை மேகத்தை. அதோட எல்லாருமே சந்தோஷமா மழை மேகம் வந்துருச்சு, மழை பெய்ய போகுதுன்னு சொல்லி எல்லாருமே வெளியில வந்து நின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மலை மேகத்திலிருந்து நெருப்பு பெய்தது, அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 374க்கு வாங்க. அல்லாஹ் தஆலா இதையும் ஒரு அத்தாட்சியாக உலக மக்களுக்கெல்லாம் சொல்றான். அதிகமான மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லிட்டு வரலாறு முடிந்தது. அடுத்த 2 பக்கத்தோடு இந்த சூரா முடிய போது ஃபினிஷிங் கன்க்ளூஷனான விஷயம் என்னன்னா, நல்லா இருக்கும் பாருங்க. யா அல்லாஹ், இல்லை நபியே, இந்த குரான் என்பது அகிலத்தார் மீது அகிலத்தின் ரச்சனாகி அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டது. இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டது. உமது உள்ளத்தின் மீது நீர் எச்சரிக்கை செய்வதற்காக இது இறக்கி அருளப்பட்டது. அரபி மொழியில் இது இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. இந்த குரானை பற்றியான செய்தி முன்னறிவிப்புகளாக அனைத்து வேதத்திலும் சொல்லப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் இந்த குரானை பற்றி, இந்த நபியை பற்றி பனி இஸ்ராயீலுடைய உலமாக்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். சரிங்களா, பனி இஸ்ராயீலுடைய அறிஞர் பெருமக்கள், கல்வி வழங்கப்பட்ட கல்விமான்கள் இந்த வேதத்தை பற்றி, இந்த தூதரை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார்களே, அதுவே ஒரு ஆதாரம் தான். அவங்க அறிந்து வைத்திருந்ததின் அடிப்படையில் அதே வர்ணனையோடு அதே அடையாளத்தோடு ஒரு தூதுவரும் ஒரு குரானும் இறக்கப்பட்டிருக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இவங்க அரபி மொழியில ஏன் இறங்கணும், வேற மொழியில் இறங்கிருக்கலாமேன்னு சொல்றாங்க. வேற மொழியில் இறங்கினாலும் இவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, எப்போ ஈமான் கொள்வாங்கன்னா அதாப பார்த்ததுக்கு அப்புறம் ஈமான் கொள்வாங்க, புண்ணியம் இல்லைங்கிறாங்களா. சரி, அடுத்ததாக இவர்கள் அதாவை ரொம்ப விரைவுபடுத்தி கேட்குறாங்க.
அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமும் வாழ்க்கை சுகங்கள் கொடுக்கப்படுறது அவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது தங்களுக்கான சந்தோஷமான வாழ்க்கை நினச்சிக்கிறாங்க. ஆனால் இவங்க அவகாசம் கொடுக்கப்பட்டதோ இவங்க சுகபோகமாக வாழ்ந்ததோ அதான் வரும்போது இவங்களுக்கு எந்த விதமான பலனையும் தராது, தடுத்துராது என்று அல்லாஹ் சொல்லி இந்த குர்ஆன் ஷைத்தான்களால் இறக்கப்பட்டதில்லை. தனஸலத் பிஹி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் இந்த குர்ஆனை கொண்டு வரவில்லை. ஷைத்தான்களுக்கு அதற்கான அருகதையும் இல்லை, அதற்கான வாய்ப்பும் இல்லை, அதற்கான சக்தியும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அனிஸ்ஸம்இ மஅஸூலூன், அவர்கள் இந்த குர்ஆனுடைய வானவர்கள் பேசிக்கொள்ளக்கூடியதை கூட கேட்க முடியாமல் அவங்க விரட்டப்படக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி குர்ஆன் செய்தியை கேட்டு வந்து அல்லது குர்ஆனுடைய வசனங்கள் அவங்க இறக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, நபியே நீர் வந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருக்கோம். நபி உமது குடும்பத்தாரை நீர் எச்சரிக்கை செய்வீராக. அதே மாதிரி மூமின்களுக்காக உங்களுடைய அதாவது இரக்கம் எனக்கூடிய உமது இறகை மூமின்களுக்காக நீர் தாழ்த்தி கொடுப்பீராக, விரித்து கொடுப்பீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்லி, இவ்வளவும் தாண்டி உங்களை அவங்க நிராகரிச்சாங்கன்னா உங்கள் செயலை விட்டு நான் நீங்கி விட்டேன்னு சொல்லுங்கள். 375 கடைசி பக்கத்துக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி நபியே உங்களுக்கு நான் சொல்லட்டுமா, ஹல் உனபியுக அலா மன் தனஸல ஷயாத்தீன், ஷைத்தான்கள் யார் மீது இறங்குகிறார்கள் என்று சொல்லட்டுமா? ஷைத்தான்கள் சிலர் மீது இறங்குறாங்க, சொல்லட்டுமா? தனஸல அலா குல்லி அஃபாக்கின் அஸீம், பொய் சொல்லக்கூடிய பாவிகள் அனைவர் மீது இறங்குறாங்க. இதனுடைய விரிவுரை என்னன்னா, சூனியம் செய்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, ஜோஷியம் பார்க்குறவங்கலாம் அவங்க மீதெல்லாம் ஷைத்தான் இறங்கி அவங்களுக்கு தான் சில செய்திகளை சொல்லிக் கொடுப்பாங்க. மேலேருந்து கேட்டுட்டு வந்து இல்கூன சம் அவ் அக்ஸருஹும் காதிபூன், அவர்கள் கேட்டுட்டு வந்த மலக்குமார்கள் பேசிகிட்டு இருந்ததை ஒட்டிருந்து கேட்டுட்டு வந்ததை எடுத்து போடுறாங்க, நான் நிறைய பொய்யை கலந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துல சொல்கிறாங்க. இதன் மூலமாக தான் சூனியக்காரர்கள், ஜோஷியர்கள், குறிகாரர்கள்லாம் ஜோஷியம் சொல்கிறாங்க, சில விஷயங்கள் நடந்துடுது. சரிங்களா? இதன் பின்னணியில் சில விளக்கங்கள் இருக்குது. இப்போதைக்கு சுருக்கமாக மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முழுக்க தஃசீரில் இது பற்றியான விரிவுரையாக நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சிலர் மீது ஷைத்தான்கள் இறங்க தான் செய்கிறாங்க. அப்புறம் வஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன், இந்த கவிஞர்கள் இருக்கிறாங்க, சூராக்கு பேர் ஷுஅரா தான். ஷுஅரா அப்படின்னா கவிஞர்கள் அப்படின்னு அர்த்தம். கவிஞர்களை மூடர்கள் மடையர்கள் தான் பின்பற்றுவாங்க. அது ரசூலுல்லாஹ் யாரும் பின்பற்றுறது இல்லை. ஆனால் கவிதை நல்லா பேசுகிறவங்களும் மக்கள் கூட்டம் கூட்டமாக பின்தொடர்றாங்க, ஒரு கவிதையை கேட்டுகிட்டே போகிறாங்க. மடையர்கள் தான் கவிஞர்களை பின்பற்றுவார்கள். அவர்கள் எல்லா பகுதிகளையும் சுற்றித் திரிகிறார்கள். ஆனால் ஈமான் கொண்டு நல்லமர்கள் செய்து அல்லாஹ்வை அதிக அதிக நினைவு கூறக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா வந்து கண்டிக்கல. அந்த கவிஞர்களை சொல்ல, ஏன்னா அந்த வசனம் இறங்கும்போது சில கவிஞர்கள்லாம் கவலைப்பட்டாங்க, சஹாபாக்கள்ல. அதனால சொல்கிறேன், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு கவிதையில் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவங்களை சொல்லப்படல. இதன் பின்னணியில் யார் இருக்காங்கிறது இன்ஷா அல்லாஹ் முழுக்க தஃசீரில் பார்ப்போம். இதோட இந்த சூரா முடியுது. அடுத்து 27வது சூரா சூரத்து நம்ல் ஆரம்பிக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாசீன் தில்க ஆயாத்துல் குர்ஆனி வ கிதாபிம் முபீன். இது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களாகவும் தெளிவான வேதமாகும் என்று அல்லாஹ் சொல்லி, இது ஹுதாவாக இருக்கிறது, நேர்வழியாக நற்செய்தியாக இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இருக்கிறது. அந்த இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தொழுவாங்க, ஜக்காத் கொடுப்பாங்க, மறுமை மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அலிஃப் லாம் மீம் எனக்கூடிய சூரா பக்ராவுடைய ஆரம்பம் மாதிரி தான் இதுவும். அவர்கள் யாரெல்லாம் அல்லாஹ் ஈமான் கொள்ளலையோ அவங்களுடைய செயல்களை நாம் அலங்காரமாக காட்டுறோம், அதனால் அது சிறந்த செயல் நினச்சிட்டு அந்த காரியங்கள்ல அவங்க அப்படியே மூழ்கி கிடக்கிறாங்க. அவர்களுக்கு கொடிய வேதனை உண்டு, அவர்களே நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லி முதல் ஆரம்பத்தை மட்டும் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த 5 பக்கத்திலும் இன்ஷா அல்லாஹ் சூரத்து நம்ல் தான் தொடரப்போகுது.